குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட்ன்ற மொபைல் ஆப். இவங்களுடைய ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது அண்டு இவங்க ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ட்ரிபிள் இன்டெக்ரல் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அடுத்த ஸ்டேஜ் அதில் வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நாம் எலிப்சாய்டு பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் எலிப்சாய்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் இதை வந்து எதில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆக்டென்ட்டில் தான் முதல்ல நாம் இது பண்ணும்போது ஆக்டென்ட்டில் வரப்போகுது. அப்போது ஆக்டென்ட்டில் வருது அப்படின்னா ஒரு ஃபேஸு தான் வரும். அப்போது எலிப்சாய்டோடது எடுத்தோன்னா எப்படி வரும் வால்யூம் அப்படின்னா 8 வரும். ரைட்டா? 8 வால்யூம் ஆஃப்னு வரும். ஓகே, இந்த வால்யூம் ஆஃப் 8 வருது. எதனாலன்றதை சொல்லியாச்சு. நம்ம என்ன எடுக்க போகிறோம்? ஆக்டென்ட்டை பேஸ் பண்ணி நாம் எடுக்கிறதுனால இது என்ன வந்துடும், நமக்கு ஒரு ஃபேஸ் வர்றதுனால 8 அதோட வால்யூம், ஒரு சைடோட அந்த இதோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம் 3Dயில். அப்போது அது 8 போட போகிறோம். இதுதான் அதோட கான்செப்ட். ரைட்டு. அப்போ பவுண்ட்ரிஸு லிமிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கிவன்லேருந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இசட் வேரிஸ்ன்னு எடுக்கும்போது இசட் ஈக்குவல் டு 0 அண்ட் கொடுத்துருக்கிறதுல ஈக்குவேஷன்லேருந்து ரீரேட் பண்ணி எழுதுனா இசட் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு வரும் இல்லையா? ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு கிடைக்கும். இதில் இருந்து இசட் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? சி இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒய்யோட வேரியேஷனை பார்க்க போகிறோம். அப்போது ஒய் வேரிஸ் அப்படின்னு சொன்னால் ஒய் ஈக்குவல் டு 0 டு அட் த சேம் டைம் நம்ம இங்கே என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா இசட்டையும் 0ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். இசட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போது என்ன கிடைக்கும் இங்கே நமக்கு? ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். அதாவது ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு அதோட வேல்யூஸ் நமக்கு கிடைக்கிது. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம எக்ஸ் வேரிஸ் பார்க்கணும். எக்ஸ் வேரிஸ் எதுலேருந்து எது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு இந்த இடத்துல நம்ம ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் இசட் ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஃபஸ்ட்டு ஆக்டென்ட்டுங்கிறதுனால ப்ளஸ் ஏன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போது வால்யூம் ஆஃப் எலிப்சாய்டு என்ன ஆகிடும்? 8 into triple integral over the dv. dv எப்படி எழுத போகிறோம்? z in terms of xyல கிடச்சதுனால முதல்ல z அப்புறம் dy dxன்னு எழுத போகிறோம். z-ஓட வேரியேஷன் c 0 to c into root of 1 minus x square by a square minus y square by b square. இதோட வேரியேஷன் b into root of 1 minus x square by a square. இதோட வேரியேஷன் 0 to a. அப்போது இது ஃபஸ்ட்டு நாம் எதை இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பார்ட்டை தான் நாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு z ஃபங்க்ஷன் 1 அப்போ என்ன வேலை கிடைக்கும்? z தானே கிடைக்கும். இன்டகிரல் 8 into என்ன கிடைக்கும்? 0 to a. இது அப்படியே தான் இருக்க போது b இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதை இன்டகிரேட் பண்ணால் z லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் c இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ரிமைனிங் இருக்கிறது dy dx. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 8 into integral over 0 to a integral over 0 to b into root of 1 minus x square by a square. அப்பர் லிமிட் என்ன வரும்? 0 into root of 1 minus x square by a square minus
y ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், லோயர் லிமிட் 0ன்னு வரும், dy dx. இப்போ அடுத்த ஸ்டேஜ் நாம் இன்டகிரேட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ண போகிறோம். 8 இன்ட்டு இன்டகிரல் ஓவர் 0 to a இந்த பார்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இன்டகிரல் பண்ண போகிறது 0 to root of b into 1 minus x square by a square. இங்கே சிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இதை நாம் வெளியில் எடுத்துட்டோன்னா 8cன்னு வச்சுக்கலாம் இங்கே. அப்போ உள்ளே இருக்கிறது என்ன இருக்க போது அந்த ஃபங்க்ஷன் ரூட் ஆஃப் 1 minus x square by a square minus y square by b square into dy dxன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு y இன்டகிரேட் பண்ண போகிறோன்னா இந்த பார்ட்டு இன்டகிரேஷன் பார்ட்டுங்கிறது இந்த பார்ட்டு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஃபார்முலா ஏதாவது இருக்கா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. அதில் இந்த கிடச்சிருக்கிறத ரீரைட் பண்ணி எழுத போகிறோம். என்ன அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அப்படின்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அது a ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்புறம் ப்ளஸ் x by 2 into root of a square minus x squareன்றது தான் ஃபார்முலா. இதோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே ஒய் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கிறதுனால ஒய் ஸ்கொயர் வரணும். ஆனால் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு வருது. அந்த ஒய் ஸ்கொயர்னு மட்டும் வர்றதுக்காக இதை இப்போ நாம் ரீரைட் பண்ணி எழுதணும். எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரோ அவுட் ரூட்டுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா, அதை த்ரோ அவுட் மல்டிப்ளை பை பி ஸ்கொயர் பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். அப்போ மல்டிப்ளை பை பி ஸ்கொயர்னா வேல்யூ மாறாமல் இருக்க டினாமினேட்டர்லையும் நாம் என்ன பண்ணணும் டி ஸ்கொயர் எடுக்கணும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரிஜினல் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணாமல் தான் நாம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ். இப்போது டினாமினேட்டரில் இருக்கிற பி ஸ்கொயரை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்ததுனால அதை வெளியில் நாம் டைரெக்டாக எடுக்கலாம். அப்போது இது எங்கே இருக்குது ரூட்டுக்குள்ளே இருக்குது. எங்கே இருக்குப்பா ரூட்டுக்குள்ளே இருக்குது. ரூட்டில் இருக்கும்போது இதை வெளியில் எடுக்கும்போது 1/bன்னு வரும். அதனால் இந்த இடத்துல என்ன எழுத போகிறோம் 8c by bன்னு எழுத போகிறோம். ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 to a இந்த பார்ட் இன்டெக்ரல் ஓவர் 0 to b into root of 1 minus x square by a square. இதில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது டினாமினேட்டரில் இருக்கிற பி ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம். இந்த உள்ளே இருக்கிற பி ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது ஃபஸ்ட்டு டேர்முக்கு பி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போது நமக்கு வேண்டிய ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி ரீரைட் பண்ணி எழுதி இருக்கோம். அப்போது இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன தெரியுது ஏன்றது என்ன எடுத்துருக்கோன்னு தெரியுது. இன்ஸ்டெட் ஆஃப் ஏ என்ன இருக்குது நமக்கு பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக பி ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு இருக்குது. அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. சரியா? அப்போது இதை வச்சுட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஏக்கு பதிலாக என்ன எடுக்கலாம் பி ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் பி ஸ்கொயருக்கு பி இதுக்கு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதை வச்சு இந்த ஃபார்முலாவை இங்கே நாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட்டா? இங்கே வேணால் இன்னொரு வாட்டி அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா இஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படி இங்கே நாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்னது இருக்கிறது அப்படியே எழுதிடலாம். 8c by b இன்டெக்ரல் ஓவர் 0 to a. இப்போது இந்த பார்ட்டை தானே நம்ம இன்டெக்ரேட் பண்ண தானே இவ்வளோ நம்ம ரீரைட் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லைங்களா? அப்போது
ஏ ஸ்கொயர் பை 2 ஃபார்முலா அப்படி தானே. இங்கே என்ன ஃபார்முலா நமக்கு இன்டெக்ரல் ஓவர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸோட ஃபார்முலா இது, ரைட்டா. அப்போது ஏ ஸ்கொயர் பை 2, ஏ ஸ்கொயர்ன்றது என்னது, பி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ், அது அப்படியே எழுதலாம். ஃபார்முலாவை இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பை 2, ரைட்டா, இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் வாட் இஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக ஒய், பை வாட் இஸ் ஏ, a is b into root of 1 minus x square by a square plus x nothing but y by 2 into root of a square minus x square. a square என்றது b square 1 minus x square by a square minus x square nothing but y square. கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு நாம் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போடணும். இன்டகிரேஷன் பார்ட் ஓவர். இப்போது அப்பர் லிமிட் என்னது, b இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், லோயர் லிமிட் 0 இன்ட்டு டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் சிம்பிளிஃபிகேஷன். இந்த ஒன்று மட்டும் நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஈஸி தான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி டபுள் இன்டகிரேஷனில் தரோவாக இருக்கீங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் எல்லாமே. 8c பை b இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது இது 2/1, இங்கே எல்சிஎம் எடுத்தால் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போது பி ஸ்கொயர் இந்த 2/1 1/2ன்னு வந்துடும் 2. இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு இருக்கும். இன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக இப்போ என்ன போடணும், b into root of 1 minus x square by a square, that is that upper limit. Denominatorல as it is 1 minus இது போட போகிறோம். into plus y, yங்கிறது b into root of 1 minus x square by a square by 2 into root of b square into 1 minus x square by a square minus y. yங்கிறது இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா படி இல்லையா, ஒய் ஸ்கொயர். ஒய்ங்கிறது இதுனா ஒய் ஸ்கொயர் என்னவாயிடும், பி ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு ரூட்டு கேன்சல் ஆகி கிடைக்கும். இன்ட்டு டிஎக்ஸ் நமக்கு இருக்குது. அண்ட் லோயர் லிமிட் 0. எந்த டேர்மில் போட்டாலும் நமக்கு லோயர் லிமிட் என்னவாயிடும், 0 ஆகிடும். இங்கேயும் ஒய் இன்ட்டுன்னு வருது, இங்கே ஒய் பைன்னு போடும்போது 0/anything is அது போயிடும். ஓகேவா, ரைட். 0/anything is infinity, sin infinity is 0. ஸோ லோயர் லிமிட் ஓவரால் 0ன்னு போட்டுட்டோம். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8c by b இன்டகிரல் ஓவர் 0 to a. அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள், பி ஸ்கொயர் மைனஸ் இந்த ரெண்டும் ஒரே டேர்மா, அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுமா? இப்போ நமக்கு கிடைக்கிறது என்னன்னா பி ஸ்கொயர் by 2a square into a square minus x square into sin inverse of, இங்கேயும் பாருங்கள் கேன்சல் ஆகிடும், ரெண்டும் ஒரே டேர்ம். அப்போது இது என்னவாகும், sin inverse of 1ன்னு ஆகிடுங்களா, ரைட். ப்ளஸ் இந்த டேர்ம் எல்லாமே 0, அப்போ நமக்கு ப்ளஸ்ஸுக்கு வேலையே கிடையாது. இன்ட்டு டிஎக்ஸ். sin inverse of 1 ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். sin inverse of 1 is என்னது, π/2. sin π/2ங்கிறது 1ன்னு தெரியும். இன்வெர்ஸ் பண்ணும்போது வேல்யூ π/2. அப்போது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னா 8c by b into b square by 2a square வெளியில் எடுத்துட்டு a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு π/2ன்னு வந்துடும் டிஎக்ஸ். அகைன் π/2 கான்ஸ்டன்ட்னும் போது வெளியில் எடுத்துடலாமா? இங்கே பி கேன்சல் ஆகிடுமா? 2 கேன்சல் ஆனால் 4ஆ? அப்போது 4bc by a ஸ்கொயர் இன்ட்டு π/2வை வெளியில் எடுத்துருங்க. 0 to a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்.
இந்த செகண்ட் இன்டெக்ரல் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்ததெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே தரோவாக இருக்கிறது தான். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். இங்கே 1 2s are 2 போட்டால் இங்கே 2 கிடச்சிருக்கும், ரைட்டா. அண்ட் 2bc பை பை a ஸ்கொயர், இங்கே என்ன வரும் பாருங்கள், இன்டகிரேட் பண்ணலாமா, ஈஸி. a ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணால் x மைனஸ் எக்ஸ் கியூ பை 3, லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் a, இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2bc பை பை a ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு a மைனஸ் a கியூ பை 3 மைனஸ் லோயர் லிமிட் எல்லாமே 0 தான். அப்போது 2bc பை பை a ஸ்கொயர், இங்கே என்ன வந்துடும், a கியூப் மைனஸ் a கியூப் பை 3ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தால் 2bc பை பை 3a ஸ்கொயர் இன்ட்டு இங்கே 3a கியூப் மைனஸ் a கியூப்னு வரும். அப்போது 2bc பை பை 3a ஸ்கொயர் இன்ட்டு 2a கியூப்னு வரும். அப்போது a ஸ்கொயருக்கு இது போயிடுச்சுன்னா வெறும் a. therefore the volume is 2 into 2 4 pi by 3abc வந்துருச்சா, cubic units. அவ்வளோதான், வால்யூம் ஆஃப் எலிப்சாய்டு கண்டுபிடிச்சாச்சா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.